ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சாம்பார் இட்லி ரெசிபி தான். இந்த சாம்பார் இட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப பழைய ஹோட்டல் ஒன்று, வெல்கம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் இட்லி ரொம்பவே ஃபேமஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சாம்பார் வந்து நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் துவரம் பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ண பிறகு இதில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் பூசணிக்காய் சேர்க்குறேன், மஞ்சள் பூசணிக்காய் சேர்க்குறேன். நம்ம பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அப்படியே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பும் வந்து நம்ம இந்த பருப்புலேயே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம பெருங்காயம் சேர்க்கறதுனால சாம்பாருக்கு ஒரு நல்ல வாசனை வந்து கிடைக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போது கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் இதை வந்து வச்சுக்கோங்க. அந்த பூசணிக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துடும் பருப்போடு சேர்ந்து. அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3ஆவது விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா வெந்து, அந்த பூசணிக்காய் எல்லாம் நல்லா வெந்து ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ புளி வந்து சேர்க்க போகிறோம் இல்லையா, அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப திக்காக கரைக்கலை, கொஞ்சம் ஒரு அளவுக்கு தண்ணியாக கரைச்சி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்ததுக்கு பத்தலை, அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வந்து வச்சிடலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்க்குறேன் நான். இதுக்கு கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த அதே சாம்பார் டேஸ்ட்டில் நம்மளுக்கு இருக்கும். இப்போது இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். கூடவே இதில் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதும் சேர்த்தோம், இந்த ஸ்டேஜ்லேயும் கண்டிப்பாக சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு 2 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பெருங்காயமும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிக்கும் போதும் இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடி சேர்த்து தாளித்து கொட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இந்த வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பாரில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது இட்லி மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த சாம்பார் நிறையா இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் மேலே மல்லி இலையும் போட்டு கொஞ்சமாக பச்சை வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தது வீட்டில் செஞ்சிங்களா ஹோட்டலில் வாங்கினீங்கனாலும் கேட்பாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ண எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்கை. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.